வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? பின்னாடி இருக்காங்களே, தெரியல? யாருமா அது? மாமா. டேய் எனக்கு பயமா இருக்குதுடா, சாப்பிடுறதுக்கு முன்னாடியே டாய்லெட் வந்துரும் போல இருக்கு. மச்சான், மொபைல் இருக்க எல்லா ஐட்டத்தையும் ஃபுல் காட்டணும்டா. வயிறு வெடிச்சு செத்துருவடா. ஏய் அப்பப்போ போய் டவுன்லோட் பண்ணிட்டு வந்தா முடிஞ்சது. ரியா, what the hell is this? ஏன் இந்த பார்ட்டி வாட்ச் எல்லாம் கட்டிருக்கிறார்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ராகேஷோட ஃபியான்சே டாக்டரா போறவ 200 ரூபாய் டப்பா வாட்ச் எல்லாம் கட்டிருக்கான்னு கேவலமா பேச மாட்டாங்க. கால்டி உட்டரே. Hi, handsome. Hi, auntie. Did you notice something? Rubies? Mandalay வாங்கினது. Mandalay. Wow. Let's go meet David. Sure. எக்ஸ்கியூஸ் மீ. Yes. பூஸ். அந்த கிளாஸை கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? இல்ல ஓங்கிய மண்டியில அடிச்சிட்டீங்கன்னா? நான் ஏன் உங்களை அடிக்க போறேன்? இல்ல நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க போறேன். What? அந்த கழுதை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. Excuse me? அவன் மனுஷனே இல்ல, பிரைஸ் டாக். Listen. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க லைஃப்ல பிராண்ட்ஸ் இருக்கும், அதோட பிரைஸ் லிஸ்ட் இருக்கும், ஆனா லைஃப் இருக்காது. Hello. நான் என்ன டெமோ காட்டணுமா? அவனோட ஷூ வேலை என்னன்னு தெரியுமா? நான் கேட்க மாட்டேன், அவனே சொல்லுவான். Just watch. Life is a brand. Even God is a brand. That's why I have branding. Without a brand, you're nothing. It's not a minor thing, you know. Boss! Shots! You fool! Yeah, $300 shoe கட்டி கொண்டு போறான் பாரு. My $300 shoe. Oh my God, what now? பாத்தீங்களா? எஸ்கேப் ஆயிடுங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. Dad. அவங்க உங்க கெஸ்டா? அவனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இங்க என்ன பண்றானுங்க? One second. Hi. Hey. நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்க. Thank you so much. இதுல என்னங்க இருக்கு? போற போக்குல ஒரு சோஷியல் சர்வீஸ். அப்படியே திரும்பி போற வழியில இன்னொரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு போங்களே. கண்டிப்பா. என்ன செய்யணும் சொல்லுங்க. எங்க அப்பா நான் ராகேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருக்காரு. ஓ. நீங்க தான் இவ்வளவு அழகா எடுத்து சொல்றீங்க. எங்க அப்பாக்கு ஒரு டெமோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க கவலையப்படாதீங்க. அவன் ஜெட்டி என்ன வேணும்னு அவன் வாயிலே சொல்ல வைக்கிறேன். செந்தில், அந்த சட்னி எடு. You are so sweet. உங்க அப்பா எங்க இருக்காரு? உங்களுக்கு பின்னாடிதான். ஓ. பாத்தீங்களா? ஓடி போயிடுங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேக்கட்டி போங்க. இங்க என்ன பண்றீங்க? சார், மாப்பிள்ள பொண்ணுக்கு மை கவர் கொடுக்கலான்னு வந்தோம் சார். எங்கிட்டே கொடுங்க. பொண்ணு எங்க அக்கா தான். அக்காவா? ஆமா. எனக்கு கக்கா வந்துரும் போல இருக்கு. சார், உங்களுக்கு மொத்தம் எத்தனை பொண்ணு சார்? எம்டி. மை கவர் இல்ல, பொய் கவர். வச்சிருந்தமே 1000 ரூபாய் எங்கடா போச்சு? ஆமா, நாங்க யாரும் உங்களை இன்வைட் பண்ணவே இல்லையே. மாப்பிள்ள சைடோ? இல்ல சார், நாங்க ஆக்சுவலி சயின்ஸ் சைட் சார். எப்படி? டாட், இவர் எல்லாத்தையும் அழகா எடுத்து சொல்வாரு. அப்பாக்கு ஒரு டெமோ கொடுங்க ப்ளீஸ். சார், உங்களுக்கே தெரியும், சென்னையில் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. இதனால கல்யாண காட்சினா எவ்வளவு பேரு அவஸ்தைப்படுறாங்க. அதனால கல்யாணத்துக்கு வந்திருக்கிற காருங்க பேட்டரியில இருந்தே கரண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இன்வெர்டர் தயாரிக்கலான்னு வந்திருக்கோம் சார். ஓஹோ. வாவ், இன்வெர்டர் பண்ணியாச்சா? அது டிசைன் ரெடி சார். டிசைன் கொடுத்தனே, எங்கடா டிசைன்? அது நான் முன்னே செந்தில் கொடுத்துட்டேனே. செந்தில் டிசைன்? சார், டிசைனை விடுங்க சார். உங்க கெஸ்ட் எல்லாரையும் கார் சாவி கொடுக்க சொல்லுங்க சார். நான் இங்கே இப்பவே ஒரு இன்வெர்டர் பண்ணி காட்டுறேன் சார். நீ கதை பண்ணத்தான் முடியும், இன்வெர்டர் எல்லாம் பண்ண முடியாது. சார்,
என்ன நம்புங்க சார், என்னால முடியும் சார். அது மட்டும் இல்ல, உங்க டாக்டர் கல்யாணத்துல கண்டுபிடிச்சதுனால அதுக்கு உங்க பேரே வைக்கலான்னு இருக்கோம் சார். வைரஸ் இன்வெர்டர் எப்படி சார் இருக்கு? அப்பா உங்க பேர் வைரஸ்? சொல்லவே இல்ல. சஞ்சல், வெங்கட், நாளைக்கு 2 பேரும் லஞ்ச் பிரேக்ல ஆபீஸ் ரூம்ல இருக்கணும். சார் சாரி சார், சாப்பாடு பிளேட்டு என்ன விலைன்னு சொன்னீங்கன்னா திரும்ப கொடுத்துட்றோம். இன்ஸ்டால்மெண்ட்ல சார். இனிமே எந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன் சார். சார் என் கல்யாணத்துக்கு கூட சத்தியமா போக மாட்டேன் சார். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் சார். உங்க அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. உலகத்தில் 2 முட்டாளுங்க இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. டியூஷன் கீஷன் எடுக்க போறாரு. பே அட்டென்ஷன். மறுபடியும் முட்டை. இது உங்க ஃப்ரெண்ட் பஞ்சவன் பாரிவேந்தன் அப்பாவோட மாச வருமானம் 2.5 கோடி. 1 சைஃபர் 2 சைஃபர் இன்னொரு சைஃபர் எடுத்தா இது வெங்கட் உங்க அப்பாவோட மாச சம்பளம். இன்னொரு சைஃபர் எடுத்தா இது உங்க குடும்பத்தோட மாச வருமான செந்தில். உங்க சிச்சுவேஷன் என்னன்னு இதை விட பெட்டரா சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா மரியாதையா பாஸ் ஆகணும்னு நினைச்சா உங்க ரூம காலி பண்ணிட்டு ஸ்ரீவத்சன் ரூம்ல போய் தங்கிருங்க. பாரியோட சேர்ந்தீங்க நாரிடுவீங்க. கண்ணுங்களா சேவ் பண்ணிக்கிறீங்களா? இல்ல சார். That get lost. இதுக்கு பேர் தான் பிரித்தாலும் சூழ்ச்சி. வைரஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்க பாக்குறான். நீ இதுக்கெல்லாம் பயப்படாத. பயன்தான் ஆகணும். அவன் தான் நமக்கு மார்க் போடுறான். நல்ல மார்க்ஸ் கிடைக்கலனா நல்ல வேலை கிடைக்காது. எனக்கு ஒன்னும் உங்க அப்பா மாதிரி பணக்கார அப்பா கிடையாது. ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாம இருக்கிறதுக்கு. டேய் ஏன்டா இப்படி புலம்புற? என்ன அவன் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணுமா? ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். நீ வேணா அவனுக்கு ஜாலரா போடு, என்னால முடியாது. டேய் நீ ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ற. இல்ல லிமிட்டோட இருந்துக்கலாம் சொல்றேன். என் ஃபேமிலி என்ன நம்பிதான் இருக்கு. என் அம்மாவோட பென்ஷன்லாம் அப்பாவோட மருந்துக்கே சரியா போயிடுது. 50 பவுன் போடலன்னா எங்க அக்கா கல்யாணமே நடக்காது போல இருக்கு. எங்க அம்மா ஒரு நல்ல சேலை கட்டி 5 வருஷம் ஆகுது தெரியுமா? மதர் தெரசா வாழ்க்கை பூரா வெள்ளை சிலை மட்டும் தானே கட்டிக்கிட்டு இருந்தாங்க. என் குடும்ப கஷ்டம் உங்களுக்கு காமெடியா இருக்குல்ல? டே செந்தில், நாம படிக்கணும் தான், பாஸ் ஆகணும் தான். அதுக்காக மார்க் வாங்குறதுக்கோ வேலை வாங்குறதுக்கோ மட்டும் நம்ம படிக்கக்கூடாது. அறிவை வளர்த்துக்கிறதுக்காக நம்ம படிக்கணும். வெற்றிக்கு பின்னாடி போவாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சிக்கிட்டே இரு. வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வரும்னு சுவாமிஜியே சொல்லியிருக்காரு. எந்த சுவாமிஜி சொல்லியிருக்காரு? பாரி ஆனந்தா சுவாமிஜியா? நான் மெசேஜ் சொல்றியா? செந்தில் டென்ஷன் ஆகாதடா. நம்மளாம் கண்டிப்பா பாஸ் ஆகும். நத்திங் இஸ் இம்பாசிபிள். நத்திங் இஸ் இம்பாசிபிள். இந்தா இந்த திரும்ப இதுக்குள்ள போடு. ஏய்